ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் செவ்வாய்க்கிழமை கூழ் ஊற்றுறாங்க. அதுக்காக கூழ் தான் காய்ச்சிட்டு இருக்கேன். 2 கிலோ கேழ்வரகு மாவு, அதுக்கு 1 கிலோ பச்சரிசி தாங்க மெஷர்மெண்ட்டு. கூழ் தாங்க காய்ச்சிட்டு இருக்கேன். பாருங்கள், கூழ் ரெடி ஆகிட்டே வருது. லைட்டாக பபுள்ஸ் மேலே வரும், அதுதான் கரெக்டான பதம். அப்படி இல்லைன்னா தண்ணியில் கை நனைச்சிக்கிட்டு நம்ம வந்து கூழ் மேலே கை வச்சோன்னா கையில் வந்து கூழ் ஒட்டாமல் இருக்கணும். அப்போ தாங்க கூழ் கரெக்டாக மாவெல்லாம் வெந்துடுச்சு. அப்புறம் கூழ் இறக்கி வைக்கணும். இது தாங்க கூழையும் இறக்கி நடு வீட்டில் வச்சிடலாம். நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் 4 நான் எந்திரிச்சிட்டேன். ஒரு பக்கம் பால் காய்ச்சிட்டு இருக்கேன். பொங்கல் சாதம் செய்யணும். அதுக்காக நான் வந்து சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு ஒரு பக்கம் செஞ்சுட்டே இருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, மாங்காய் கூழுக்கு நம்ம மேலே போடல, மாங்காய்லாம் கட் பண்ணியே வச்சு இனிப்பு மாங்காவும் செஞ்சுட்டு மாங்காய் பச்சடி மாதிரி ஆனியனும் கட் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் துள்ளு மாவிளக்கு மாதிரி போடாமல் துள்ளு மாவாக கூடவே வந்து வேப்பம் கொழுந்து போடணும். அப்புறம் பொங்கல் சாதமும் ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காய் பொரியல் மாதிரி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் மார்னிங் செஞ்சது. அப்புறம் நம்ம சாமி ரூமுக்கெலாம் பூவும் வச்சாச்சு. உருளிக்கும் டெக்கரேஷன் பசங்க பண்ணிட்டாங்க. கூழுமே கரைச்சி நடு வீட்டில் 3 பாத்திரத்தில் கூழ் வச்சு படைக்கணும். அதுக்கு தயிர், வெங்காயம், மேலே மாங்காய் இதெல்லாம் மேலே போடுவாங்க. அப்புறம் இது தாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் மார்னிங் எங்கள் வீட்டில் கூழ் படைத்தோம். மதியானத்துக்கு மேலே தான் கரகம் வரும். கரகம் வந்துட்டு ஈவினிங் வந்து கோவிலில் போய்ட்டு கூழ் எடுத்துகிட்டு போய் ஊற்றணும். நான் இந்த வீடியோ நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். அதையுமே பாருங்கள். வீட்லேயுமே நாங்கள் பூஜை பண்ணி சுவாமியும் கும்பிட்டுட்டு கூழுமே நாங்கள் குடித்தாச்சு. கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறது தனியாக எடுத்து வச்சாச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியே. இப்படி தான் நாங்கள் எங்கள் ஊரில் படைப்போம். நீங்கள் உங்கள் ஊரில் எப்படி படைப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.